ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் 4:30 மணிக்கே எழுந்தேங்க. நான் எழுந்துட்டு பாப்பா துணி கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன், அதை கொஞ்சம் துவைச்சிட்டு அப்புறம் இட்லி மாவு தேர்ந்துடுச்சு, அதையும் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைல டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. இதுக்கு இடையில் பாப்பா எழுந்துட்டா. அவள் நைட்டும் லேட்டாக தூங்குறாங்க, காலையிலேயும் சீக்கிரமாக எழுந்துடுறாளா. அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளுக்கு தான் என்னமோ கண் எரியிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மஷ்ரூம் கிரேவி பண்ணியிருக்கேங்க இன்றைக்கி. மஷ்ரூம் வாங்கி 2 நாளாக ஆகுது. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்துச்சுங்களா, போகிற போதெல்லாம் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறேன். ஆனால் எதையும் செஞ்ச பாடு இல்லைன்னு அவங்க திட்டிகிட்டே இருந்தாங்களா. சரி, இன்றைக்கி காலையிலே இட்லிக்கு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்டேங்க. மஷ்ரூம் கிரேவி செஞ்சுட்டு அவங்க குளிக்க போயிட்டுருந்தாங்கங்க. அந்த டைமில் பாப்பா நம்மக்கிட்ட வந்தாலா, தண்ணி கொஞ்சம் செஞ்சுருந்ததுங்களா, கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்துட்டோடனே ஐயோ அவள் அழுதா பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. அப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு அவகிட்ட பொம்மை பிஸ்கெட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இட்லி ஊற்றிட்டு அந்த மஷ்ரூம் கிரேவி வச்சு அவங்களுக்கு டிஃபனை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு அவகிட்ட விளையாடணும்னு நினச்சா மீன்காரம்மா வந்துட்டாங்க. மீன்காரம்மாக்கிட்ட மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. அது ஒரு 12 மணிக்கு எழுந்து சமைக்கணும். சமைச்சிட்டு அதை நைட்டுக்கு சேர்த்து வச்சுக்குவோங்க. ஆனால் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கணுங்க. அவள் விழுந்துட்டு அழுவும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐயோ என்னடா இது இப்படி அழுகுறாளேன்னு கஷ்டமாக. பாப்பாவெல்லாம் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கங்க.